ஒரு கம்பேரிசன் வரும்பொழுது அந்த கம்பேரிசன் அந்த மார்க்கை வச்சு மாத்திரம் கம்பேர் பண்ணக்கூடாது. பல வீடுகளில் பார்த்திங்கன்னா அப்பா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பார், பையன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். பையன் அப்பா பார்த்து தானே அம்மா பார்த்து தானே அவங்களும் வளர்கிறாங்க. போட்டியில் வின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்டுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், போட்டியை கலந்துக்காமல் இருக்க ஸ்டூடெண்ட்டுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். இந்த பேரண்ட்லாம் ஸ்கூல் டேன்னு வந்து தானே வருவாங்க, ஒரு ஓப்பன் டேன்னா வருவாங்க, டீச்சரை ரெகுலராக பார்த்துட்ருப்பாங்க. அவங்க குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கண் பார்த்துப்பாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். Hi my dear parents, sometimes parents come to me with the answer paper in hand. Let's say mathematics. They bring 2 answer papers. Answer paper of their ward, son or daughter. Another answer paper of his brother's son. ரெண்டு பேரும் 9th standard படிக்கிறாங்க, ஒரே ஸ்கூலில் ஒரே செக்ஷனில். இவர் 60 மார்க் வாங்கியிருக்காரு, அவருடைய பிரதர்ஸ் சன்னு 100 out of 100 வாங்கியிருக்காரு. அந்த பையனை கூட்டின்னு வர்றாரு. யார்? இவருடைய பையனை கூப்பிட்டு வர்றாரு. இந்த பாருங்க சார், 60 மார்க் வாங்கியிருக்கான் சார், அதே கிளாஸில் எங்கள் அண்ணன் பையன் படிக்கிறான் சார், அவன் வாங்கியிருக்க மார்க் பாருங்கள் சார், 100 வாங்கியிருக்கான் சார், நாங்கள் கூட்டு கொடுத்துறோம் சார், ஒரே ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கோம் சார், அவமானமாக இருக்குது சார் அப்படின்றாரு. அந்த வீட்டம்மா ஒவ்வொன்று அழறாங்க. என்ன சார் இவனுக்கு குறை வச்சுருக்கேன், 2 பேரும் ஒரே இடத்துல படுக்கிறாங்க, ஒரே இடத்துல சாப்பிட்றாங்க சார். இல்லை என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மார்க் ஷீட்டை மாத்திரம் கம்பேர் பண்ணக்கூடாது. மார்க் ஷீட் இஸ் எண்ட் ரிசல்ட். இப்போது எனக்கு டெம்பரேச்சர் பார்க்குறாங்க, எனக்கு 103 degrees இருக்குது, பக்கத்து பேஷண்ட்டு 98.6 இருக்குது, நார்மலாக இருக்குது. அவருக்கு 98.6 இருக்குது, எனக்கு 103 இருக்குன்னா அது தெர்மாமீட்டர் பார்க்குற அந்த ஒரு டெம்பரேச்சரை மாத்திரம் பார்த்து, இண்டெக்ஸை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவு வரக்கூடாது. அவர் என்ன செஞ்சார், அவர் நேற்றுக்கு முந்தின எங்கே சாப்பிட்டாரு, நான் எங்கே சாப்பிட்டேன், என்னத்தை சாப்பிட்டேன். அதே மாதிரி ஒருத்தருக்கு பிபி இருக்குது, ஹை பிபி இருக்குது, அவருக்கு நார்மல் இருக்குன்னா அந்த நார்மல் இருக்க பிபி ஆள் எப்படி இருக்கார், அவர் லைஃப் ஸ்டைல் என்ன, இவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன. ஆக மொத்தத்தில் இந்த வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க, லைஃப் ஸ்டைல். டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம போகும்பொழுது எனக்கு டென்ஷன் அதிகமாக இருக்குது, சுகர் அதிகமாக போச்சு சார், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த டாக்டர்ஸ் மொத்த விசாரிப்பார், நீங்கள் என்ன இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, இதெல்லாம் சொல்லும்போது சார் உங்கள் லைஃப் ஸ்டைல் நீங்கள் மாற்றிக்கணும் சார் அப்படின்வாங்க. காலையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கெல்லாம் அங்கே சார் நேரம் இருக்குது, சரி சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், 8 மணிக்கு தான் சார் நான் வீட்டுக்கு வரேன். இப்படி சார் முதல்ல உங்கள் லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்திருக்க நேரம், அதுக்கப்புறம் காலை கடன்களை முடிச்சுட்டு பழைய ஸ்கூலுக்கு போகிற நேரம், இல்லை நிறுவனத்துக்கு போகிற நேரம், நீங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்றது நேரம், நீங்கள் யாரோட பேசுகிறீங்க, உங்கள் ஹேபிட் என்ன, எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்க, எங்கே சாப்பிட்றீங்க, யாரோட பேசுகிறீங்க, ஆஃபீஸில் எப்படி இருக்கீங்க, இதெல்லாம் லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் நீங்கள் மாற்றணும். அதே மாதிரி தான் இந்த 60 மார்க் வாங்கின குழந்தையுடைய பேரண்ட்டுடைய லைஃப் ஸ்டைல் இந்த 100 மார்க் வாங்கின பேரண்ட்டுடைய லைஃப் ஸ்டைலை கம்பேர் பண்ணால் இது ஏன் 60%, இது ஏன் 100% விடை கிடைத்துவிடும். என்னுடைய 40 years of experience, நானும் ராதமாக பல பள்ளிக்கூடங்களில் கவுன்சிலராக இருந்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மார்க் டிஃபரன்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த டிஃபரன்ஸ் இந்த லைஃப் ஸ்டைல் ஆஃப் தி பேரண்ட்ஸ். இந்த நிறைய மார்க் வாங்குகிற பேரண்ட்ஸினுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க, சின்ன வயசுலேருந்தே அந்த டிசிப்ளின் அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்துருப்பாங்க. தினம் அந்த குழந்தை வந்த உடனே அவங்களோட உட்காந்து பேசுவாங்க. இத்தனைக்கும் அவங்க ரொம்ப கூட படிச்சிருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா எடுத்துனீங்களான்னா நாங்கள் மொத்தம் 8 பேர் எங்கள் ஃபேமிலியில், ரைட். எங்கள் அம்மா 8th standard தான் படிச்சிருந்தாங்க. அவங்க எங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. நாங்கள் ஹையர் கிளாஸ் எல்லாம் வரும்போது கூட 9th standard 10th standard வரும்போது கூட அப்போல்லாம் SSLCன்னு சொல்லுவோம். அந்த பாடத்தை முதல்ல தான் படிச்சுட்டு மறுநாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க.
எப்படி எங்களோட பேசுவாங்க, நாங்கள் தப்பு பண்ணால் எப்படி கண்டிப்பாங்க, நல்லது பண்ணால் எப்படி ப்ரைஸ் பண்ணுவாங்க, எந்த இடங்களுக்கெல்லாம் நான் அழைச்சிட்டு போவாங்க. இதெல்லாம் தான் லைஃப் ஸ்டைல். அதே மாதிரி போட்டியில் வின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்டுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். போட்டியை கலந்துக்காமல் இருக்க ஸ்டூடெண்ட்டுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். இந்த பேரண்ட்லாம் ஸ்கூல் டேன்னு வந்து தானே வருவாங்க, ஒரு ஓப்பன் டேன்னா வருவாங்க, டீச்சரை ரெகுலராக பார்த்துட்ருப்பாங்க. அவங்க குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கண் பார்த்துப்பாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு படுக்கணும், டிவி பார்க்கணுன்னா எவ்வளோ நேரம் பார்க்கலாம், என்ன டிவி பார்க்கலாம், அந்த ஒரு கண்ட்ரோல் அவங்களுக்கு இருக்கும். தன்மையாக பேசுவாங்க. அந்த குழந்தைகளுடைய தேவையை புரிஞ்சுப்பாங்க. எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு பாதி நேரத்தை அதில் தொலைக்க மாட்டாங்க. குழந்தைகளுக்காக ஒரு நேரம் ஒதுக்குவாங்க. இந்த 60 மார்க் வாங்கக்கூடிய குழந்தைகளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. தாங்களும் உட்காந்து இந்த டிவியை பார்த்துட்ருப்பாங்க. பல வீடுகளில் பார்த்திங்கன்னா அப்பா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருப்பார், பையன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். பையன் அப்பா பார்த்து தானே அம்மா பார்த்து தானே அவங்களும் வளர்கிறாங்க. எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கம்பேரிசன் வரும்பொழுது அந்த கம்பேரிசன் அந்த மார்க்கை வச்சு மாத்திரம் கம்பேர் பண்ணக்கூடாது. நானும் நீங்களும் ஒரே கம்பெனியில் ஃபோன் வாங்குகிறோம். இந்த ஃபோனு ரொம்ப ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஃபோனில் ஸ்க்ராச்சஸே இல்லை. அந்த ஸ்க்ராட்சை வச்சு நம்ம உன் ஃபோனில் ஸ்க்ராட்ச் இல்லையே, என் ஃபோனில் ஸ்க்ராட்ச் இருக்கே, இல்லை கண்ணாடி வாங்குகிறோம். ஒருத்தர் போட்டிருக்காரு ஒரே ஸ்க்ராச்சஸோடு வச்சுருக்காரு, இன்னொருத்தர் அவரோடையே வாங்குறாரு, அதில் ஸ்க்ராச்சஸே இல்லைன்னா அவர் எப்படி அந்த கண்ணாடி வச்சுருக்காரு, அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன. அந்த கண்ணாடி கேட்டும்போது சொல்லுவாங்க இப்படி 2 கையும் பிடிச்சி கேட்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் இப்படியே கேட்டுவாங்க, அப்படி தூக்கி போடுவாங்க. அதில் சொல்லுவாங்க அதுக்குன்னு ஒரு துணி ஒன்று கொடுப்பாங்க, அந்த துணியில் தான் நீ க்ளீன் பண்ணணும், அதுக்கு ஒரு லிக்விட் ஒன்று கொடுப்பாங்க, அதில் தான் க்ளீன் பண்ணணும். அக்கறையாக வச்சுப்பாங்க. தண்ணியிலேயே வாஷ் பண்ணி நல்ல காட்டனில் நீங்கள் தொடச்சிங்களான்னா ஸ்க்ராச்சஸ் வராதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வேஷ்டியை வச்சு தொடச்சோம்னா அந்த கண்ணாடி தொடச்சோம்னா ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். ஆக லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். லைஃப் ஸ்டைல் வில் டிசைட் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.